2 நாள் கதையை 2 நிமிஷத்துல சொல்றேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வெட்னஸ்டே எடுத்த வீடியோ. இதை டே 1ன்னு வச்சுக்கலாம். இப்போலாம் சரியா தூங்குறதே இல்ல. காலைல 7 மணிக்கு தான் படுத்தேன். 11 மணிக்கு ரிட்டர்ன் எந்திரிச்சிட்டு நம்ம பசங்களுக்கு ஃபுட் போட்டுட்டு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வேலையில உட்காந்தேன். அதுலயே டைம் ஆயிருச்சு. அப்புறம் அப்படியே ஒரு குளியல போட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அங்க போன வாரம் ப்ராசஸ் மாத்தினாங்க, இந்த வாரம் இடத்த மாத்திட்டாங்க. இப்போதான் ஏதோ செட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்கு உங்களே இப்படி பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படா டைம் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் ஆனோன்னு கிளம்பி டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு சொக்காவெல்லாம் மாத்திட்டு ஐஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அப்புறம் அப்படியே எந்திரிச்சா இது டே 2 Thursday எடுத்த வீடியோ. எந்திரிச்சிட்டு பல்ல விளக்கலான்னு பார்த்தா பேஸ்ட் இல்ல, முடிஞ்சிருச்சு. நேத்தே வாங்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அப்புறம் போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு பெட்ரோலை போட்டு நேரா வண்டியை சூப்பர் மார்க்கெட்டுக்கு விட்டுட்டேன். அப்புறம் இங்க வந்துட்டு நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கிளம்பி ரூமுக்கு வந்துட்டேன். வந்த கையோட போயிட்டு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் கிளம்பிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். மண்டேல இருந்ததா ட்ரைனிங்கா, கிளைண்டே எடுப்பாங்களாம். சோ அண்ணன் இன்னைக்கும் நாளைக்கும் வெட்டியா தான் இருப்பேன். அப்புறம் நைட்டு உணவு கிட்லியே முழுங்கிட்டு பசங்க கூட பிரேக்குக்கு வெளில போயிட்டு வெட்டி கதையை பேசிட்டு திரும்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டோம். வீட்டுல இருந்தா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது, எப்படி போகுதுன்னே தெரியல, டக்குன்னு போயிருது. அதே ஆஃபீஸ்க்கு போனா சுத்தமா டைமே போக மாட்டேங்குது. எப்படா டைம் ஆகும்னு உட்காந்துருக்க வேண்டியதாவே இருக்கு. சோ அவ்வளவுதான் மக்களே, 2 நாள் கதையை 2 நிமிஷம் சொல்லி ஒரே நிமிஷத்திலே முடிச்சிட்டேன். சோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.